guys, this is Nifty. கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ் எல்லாமே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்ம சேனலில் ஆப்ஷன் பையிங்க்கு தேவையான மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. நீங்கள் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் உங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்ம எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு FIATA டேட்டாவோ எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். நம்ம ஒன்லி செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் எதுன்னு பார்த்து அங்கே தான் நம்ம பை பண்ணுவோம். அதை தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க ட்ரேடிங் லாங்குவேஜில். ஓகேங்களா? இதை தான் நம்ம NSE சைட்லேருந்து எப்படி போய் எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,230. எப்போதுமே நம்ம ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஒரு 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்ட்டுனா 24,260-65 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ பிரேக். ஆனால் ஒரு முக்கியமான பாயிண்ட், ஓப்பனுக்கு மேலே ஒரு ஓப்பன் விலையை தாண்டுறான் அப்படின்னாலே டிமாண்ட் இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஒரு ஓப்பன் விலையை தாண்ட முடியாமல் கீழே போகிறான் அப்படின்னா டிமாண்ட் இல்லைன்னு அர்த்தம். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸ்பாட் மார்க்கெட்டுக்கும் சரி, ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கும் சரி, ப்ரீமியத்துக்கும் சரி, ஒரு ஓப்பன் விலைன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் என்ன தான் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எஸ்டர்டே லோவே பிரேக் ஆகியிருந்தாலும் ஓப்பனுக்கு மேலே போகிறான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒன்று இவன் லோவை டச் பண்ணணும், இல்லை லோவை உடச்சிட்டான் அப்படின்னா அடுத்தது ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் போகணும். இப்படி தான் நடக்கும் மார்க்கெட். ஓகேங்களா? அவன் சப்போஸ் ரிவர்ஸ் ஆகி ஓப்பனுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா? அது வரைக்கும் மார்க்கெட் இங்கேருந்து லோ வரைக்கும் போகும், லோவிலேருந்து திருப்பி இங்கே வரலாம். ரேஞ்ச் மாதிரி தான் மார்க்கெட் நடக்கும். ஓகேங்களா? ரெண்டு சைடும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம், ஏன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஓகே, அப்போ நம்ம ரெண்டு ப்ரீமியத்தை தான் போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து 15 மினிட்ஸில் நம்ம பார்க்கும்போது 265 பக்கமாக மார்க்கெட் இருந்தது. அப்போது 24,200 அப்படின்ற கால் இந்த மணி, 24,300 அப்படின்ற புட்டு இந்த மணி. ஓகேங்களா? மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்ததுனால காலையும் நம்ம பார்க்க தான் செய்யணும். மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோக்கு கீழே இருக்கிறதுனால புட்டையும் போய் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்ததுனால ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு 200 காலை போய் பார்க்கலாம். 24,200ன்ற காலை போய் செக் பண்ணலாம், ஏன்னா அவன் தான் இந்த மணி. ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து 24,200 சார்ட். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தான் அப்படின்னா புட் ஆப்ஷனும் ஆக்சுவலாக வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். அதாவது மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தான் அப்படின்னா கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். அதாவது மார்க்கெட் ஒரு ஓப்பனுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா கால் ஆப்ஷன் கண்டிப்பாக ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். அதான் ரூல். ஓகேங்களா? ஆனால் 15 மினிட்ஸில் பாருங்கள், இவன் அட்வான்ஸ் லெவலில் தான் சப்போர்ட்டில் இருந்தானே தவிர இவனோட ஓப்பன் 95. ஓகேங்களா? அதுக்கு மேலே இல்லை. ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருந்தாலே மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. ஓகேங்களா? எப்போதுமே ஒரு அட்வான்ஸ் லெவலில் உடைக்காமல் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுக்கிறான்னா இவன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இவனை எங்கே நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னா ஓப்பனை தாண்டும் போது எடுக்கலாம். ஏன்னா 72 ஓப்பனை தாண்டும் போது நம்ம எடுக்கலாம். ஓப்பன் எங்கே 94 அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பிரேக் அவுட்டில் ஒரு பஃபர் வச்சு பெண்டிங் ஆர்டர் போடணும். அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு திருப்பியும் புல் பேக் வரும்போது ஒரு என்ட்ரியை நம்ம போடணும். ஓகேங்களா? புல் பேக்கில் வந்து நின்று ஒரு கேண்டில் வந்து நின்று போகும்போது என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம எப்போவுமே பண்ணுற ஒரு விஷயம். ஓகேங்களா? 95 நம்ம அந்த மாதிரி பிரேக் அவுட்டில் எடுக்கலை. பிரேக் அவுட்டில் எடுத்திருந்தாலும் 115 வரைக்கும் போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்டு. திருப்பியும் புல் பேக்கில் வந்தும் நின்று ஒரு 20 பாயிண்ட் கொடுத்தா அகெயின் ரெண்டாவது வாட்டியும் புல் பேக் ஆகி நின்றுது மார்க்கெட். நின்று மிகப்பெரிய ஒரு ரேலி ஆச்சு மார்க்கெட்டு. ஆக்சுவலாக 130 வரைக்கும் போச்சு. திருப்பியும் ஒரு 35 பாயிண்ட் கொடுத்தான். அகெயின் திருப்பியும் புல் பேக் ஆகி மேலே போச்சு. ஆனால் இத்தனை புல் பேக் நம்ம எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஒரே ஒரு புல் பேக் தான் எடுக்கணும். அடுத்து வர புல் பேக்லாம் கண்டிப்பாக நம்ம ஒரு சின்ன ரிஸ்க் வச்சு தான் எடுக்கிறோம். நம்ம 95 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 பாயிண்ட்
12 பாயிண்ட் ரிஸ்க் வச்சு நம்ம அதுவும் அதில் நின்று மூவ் ஆகும்போது இங்கே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா வந்த லோவர் ஸ்டாப் லாஸாக வச்சு சின்ன ஸ்டாப் லாஸாக இருந்தால் எடுக்கணும், இல்லைனா விட்டுடணும். ஃபஸ்ட்டு புல் பேக் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, அப்போது நம்ம இந்த ரேலியை எப்படி பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிச்சிருக்க முடியும், எடுக்கலாம். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 சைடும் செக் பண்ணணும்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா மார்க்கெட் வந்து என்ன தான் கேப் டவுனாக இருந்தாலும் ஓப்பனுக்கு மேலே இருந்தோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம போய்ட்டு 24 கேப் டவுனு ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, அப்போது புட்டுன்றவன் வந்து கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து கேப் டவுனு. நல்லா இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஆப்ஷன் க்ரீக்ஸை பற்றி தெரியாதவங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் இருக்குது, அதில் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஆப்ஷன் க்ரீக்ஸோட அப்டேட் வீடியோ நம்ம போட போகிறோம், சீக்கிரமாக போட்டுருவோம். அதை நம்ம அப்டேட் பண்ணி சேனலில் ஃப்ரீயாகவே போடுவோம், அதை எல்லோரும் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போது மார்க்கெட் கேப் டவுன், அதாவது எஸ்டர்டே லோ பிரேக் ஆகிருக்குதுன்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்கள், 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எஸ்டர்டே லோக்கு கீழே தான் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐக்கு மேலே இல்லை. மார்க்கெட் எஸ்டர்டே லோ கீழே இருந்தால் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐக்கு மேலே தான் இருக்கணும். அதுதான் ரூல், அதுதான் லாஜிக். ஆனால் 15 மினிட்ஸில் இவன் எஸ்டர்டே ஐயை உடைக்க முடியாமல் கீழே இருக்கிறான். இன்னொன்று, இவன் வந்து இவனோட ஓப்பன் ப்ரைஸையும் கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா? இவனோட ஓப்பன் ப்ரைஸையும் கீழே உடைச்சிட்டான். ஏன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது, அதாவது ஓப்பனுக்கு மேலே இருக்கும்போது புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே தான் இருக்கணும், ரூலில் தான். ஓகேங்களா? ஓகே, அப்போது இவன் எஸ்டர்டே ஐயை தாண்டலை அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோக்குள்ளே வரப்போகிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இண்டிகேஷன் முன்னாடியே கொடுக்குறான்னு அர்த்தம். அதாவது கால் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே லோக்கு உள்ளே இருந்தாலும் சரி அவன் மேலே போவான், லோக்கு கீழே இருந்தாலும் அவன் லோவை தாண்டி போவான் அப்படின்றத முன்னாடியே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஓகேங்களா? இதுதான் ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுதான் ஜாக்பாட் கால்னு சொல்லுவாங்க. அப்போது 15 நிமிஷத்தில் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணலை. ஆனால் மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணியிருக்கும் போது இவன் எஸ்டர்டே ஐயை தாண்டி இருக்கணும், அதான் ரூல். அப்போ இவன் தாண்டலை. ஏன்னா ஒரு மார்க்கெட் என்ன நடக்க போகுது, அவன் ட்ராலி ஆக போகிறானா, கால் சைடு போக போகிறானா, புட் சைடு போக போகிறானா, இல்லை ரேஞ்ச் ஆக போகிறானான்றதை நீங்கள் ப்ரீமியத்தை வச்சு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியும். பெரும்பாலும் 80 to 90% ப்ரீமியத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். சில டைம் ப்ரீமியமும் மார்க்கெட்டும் சேமாகவே இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தாலும் இன்னும் சூப்பர், 100% சூப்பராக இருக்கும். ஆனால் சில டைமில் நிறைய டைம்ஸ் ப்ரீமியத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது புட் ஆப்ஷன் எஸ்டர்டேயை தாண்டலை அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோக்குள்ளே இருக்கணும். அவன் கீழே இருந்தாலும் அதுக்குள்ளே வரணும், அதுதான் ரூல். அதுக்குன்னு இவன் 100% வருவானா, அப்படி தான் நடக்குமானா, அதிகப்படியான ட்ரேடு இந்த மாதிரி செட்டப் ட்ரேடு, அதாவது புட் ஆப்ஷன் இந்த மாதிரி ஐயை பிரேக் பண்ணாலும் சரி, கால் ஆப்ஷன் ஐயை பிரேக் பண்ணாலும் புட் ஆப்ஷன் லோ உள்ள வருவான். அதேமாதிரி புட் ஆப்ஷன் ஐயை பிரேக் பண்ணல அப்படின்னா கால் ஆப்ஷன் லோ உள்ள வருவான். இந்த மாதிரி செட்டப்பில் நீங்கள் ட்ரேடு எடுத்து பாருங்கள், 10 ட்ரேடில் 8 ட்ரேட் வின்னிங்கில் தான் இருக்கும். அது நம்ம சொல்கிற அந்த 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட் கண்டிப்பாக டார்கெட் அடிப்பான். ஓகேங்களா? 15 பாயிண்ட் சாலிடாக டார்கெட் அடிக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் அது. ஓகேங்களா? அதாவது ஜாக்பாட் கால்ன்றது மார்க்கெட் வந்து இப்போது புட் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணலன்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோக்கு கீழே இருக்கான். அப்போ லோவில் வரப்போகிறான்றது முன்னாடியே நம்மளுக்கு தெரிய போகுது. அப்போது லோக்கு கீழே இருக்கும்போது அப்போ அந்த லோவில் இருக்க லென்த்து எவ்வளவோ, லோ கீழே இருந்து அந்த லோ வரைக்கும் போகிறான்றது தெரியும். அதுதான் ஜாக்பாட்டு. சில டைமில் லோ வாண்டியே இருக்கும் மார்க்கெட்டு. அதாவது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணலன்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ உடைக்காமல் கரெக்டாக இருக்கும், அது லாஜிக்காக கரெக்டு அப்படியே இருக்கும். ஆனால் அவன் கொஞ்சமாக தான் டார்கெட் கொடுப்பான். இது ஜாக்பாட் கால் அதிகமான டார்கெட் கொடுக்குறது லோக்கு கீழே இருக்கும் கால் ஆப்ஷன் இன்றைக்கி மாதிரி. ஓகேங்களா? இது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் இது. ஓகேங்களா? ஜாக்பாட் கால். ஓகேங்களா? இது ஆக்ஷன் க்ரீக்ஸில் தான் வரும். இது ஆக்ஷன் க்ரீக்ஸோட அப்டேட் வீடியோ நம்ம சீக்கிரமாக போட்டுருவோம், அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்போ இன்னும் ஈஸியாக புரியும், அதில் இன்னும் இன்டிப்த்தாக நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அப்போது நம்ம 15 நிமிஷத்தில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு கால் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்ட்டு. இன்னொன்று, நம்ம இந்த கால் ஆப்ஷனை எடுத்ததுக்கு மிக மிக முக்கியமான ரீசன் இது தான். ஓகேங்களா? இதுவும் அட்வான்ஸ் லெவலில் இவன் சப்போர்ட்டில் இருந்ததும் தான் மிக மிக முக்கியமான ரீசன். அப்போ 15 நிமிஷத்தில் கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ உள்ள வரப்போகிறான்றது நம்மளுக்கு தெரியும். எஸ்டர்டே லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 147. ஓகேங்களா? 145ன்னு வச்சிங்க. அப்போ மார்க்கெட் இங்கே 70 இருக்குது. அப்போ இவன் லோ 15 நிமிஷத்தில் எங்கே இருக்கிறான் அப்படின்னா இங்கே தான் இருக்கிறான், சப்போர்ட்டில் இருக்கிறான், அட்வான்ஸ் லெவலில் 75 இருக்கான். அப்போது 145ன்றது
லோ உள்ள வரப்போகிறான்றது 75ல் சப்போர்ட்டில் இருக்கிறான். அப்போ இதில் ஒரு 25, இங்கே ஒரு 45 பாயிண்ட்டு. அப்போ எவ்வளோ ஆச்சு? 70 பாயிண்ட் இவன் போகிறான்றது முன்னாடியே உங்களுக்கு தெரியும். இதுதான் ஜாக்பாட் கால்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இவனை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது இவன் அட்வான்ஸ் லெவலையும் சப்போர்ட்டில் இருக்கான். ஓப்பனை தாண்டும் போது எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனை தாண்டி இருக்குது. அப்போ இவனும் ஓப்பனை தாண்டணும் ரூல் பிரகாரம். அப்போது 95ன்றது இவனோட ஓப்பன். அந்த ஓப்பனை தாண்டும் போது ரொம்ப அழகாகவே எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். அழகாக இவன் பிரேக் அவுட் பண்ணும்போது, ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு இவன் லோவில் வரப்போகிறான் அப்படின்றது. பாருங்கள், லோவில் தான் வந்திருக்கு பாருங்கள் மார்க்கெட். ஓகே, லோவில் வரப்போகிறான்ட்டு. அப்போ நம்ம 95 இல்லை 97 அந்த இடத்துல நம்ம பெண்டிங் ஆர்டர் போட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். இல்லை புல் பேக் வந்தவொடனே ப்ராஃபிட் பண்ணலாம். எப்படி வேணால் பண்ணலாம். இதை திருப்பியும் இங்கே எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன் அப்படின்னா, புட் ஆப்ஷன் எஸ்டர்டேயை பிரேக் பண்ணலை அப்படின்னா இவன் ரூல் பிரகாரம் லோவை தொட்டே ஆகணும். பெரும்பாலும் 10 ட்ரேடில் 8 ட்ரேட் இப்படி தான் நடக்கும். 2 ட்ரேடு வேணால் அது மிஸ் ஆகி சில டைம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் 100%, அதாவது எந்த ஒரு விஷயமும் சொல்கிறதோட ட்ரேடிங் விஷயத்தில், ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுவுமே 100% கிடையாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? 100% கிடையாதுன்றதுனால அதிகப்படியாக வின்னிங் ரேஷியோ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. 10 ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 8 ட்ரேடு கரெக்டாக மூவ் ஆகிடும். அது 2 ட்ரேடு தான் மிஸ் ஆகும். அப்போது நீங்கள் ஒரே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட், ஒரே மாதிரி லாட் சைஸு இந்த மாதிரி போட்டிங்கன்னா 100% நீங்கள் இதில் வின் பண்ண முடியும். அதாவது இதில் டிசிப்ளின் ட்ரேடும் நீங்கள் எந்த அளவுக்கு மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டாக பண்ணுறீங்களோ அதுதான் இது உங்களை இந்த ஸ்ட்ராட்டஜியில் பண்ணும்போது வின்னிங் ரேஷியோ இன்னும் 100%ன்றது 200%ஆக எடுத்துகிட்டு போகும். 80%ன்றது 100% ஆக்கிறதுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அதனால தான் இங்கே புல் பேக் வந்தாலும் எடுக்கலாம். ஏன்னா இவன் லோவை தொட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா, புட் ஆப்ஷன் ஐயா உடைக்கலை அப்படின்னா கால் ஆப்ஷன் லோவுக்கு மேலே தான் இருக்கணும். அதான் ரூல். ஓகேங்களா? அதனால தான் அவன் லோவை போய் தொடுறான். நம்ம டார்கெட் இங்கே எடுத்திருந்தா இங்கே தான் வைக்கணும். இங்கே எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் 15 பாயிண்டில் வெளியே வரலாம். ஆனால் இங்கே 2வது வாட்டி புல் பேக் மூவ் ஆகும்போது கண்டிப்பாக ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி என்ட்ரி. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இது ஜாக்பாட் என்ட்ரி. ஏன்னா அந்த லோவை தொடும்போது 50 பாயிண்ட் டார்கெட் இருக்கும்போது 15 பாயிண்ட் நம்ம ரிஸ்க் வைக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா 1:3 ரேஷியோவில் இருக்குது. ஓகேங்களா? 10 ட்ரேடில் நீங்கள் இதில் 5 ட்ரேட் வின் பண்ணால் கூட நீங்கள் 20% 30% ப்ராஃபிட்டில் இருக்குங்க. இந்த மாதிரி செட்டப்பில் மட்டும் ட்ரேட் எடுத்தால் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? வெறும் இந்த மாதிரி செட்டப், அதாவது இப்போ நம்ம சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜியில் தான் வருது. புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐ உள்ள வரான். ஓகேங்களா? ஐ உள்ள வரும்போது நம்ம புட் ஆப்ஷனை செல்ல அடிக்க போகிறதில்ல, நம்ம பை மட்டும் தான் பண்ண போகிறோம். ஏன்னா பையர்ஸ் நம்ம. ஓகேங்களா? அப்போது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடைக்காமல் கீழே உள்ளே வரான் அப்படின்னா அப்போ அங்கே இருக்கிற கால் ஆப்ஷனை நம்ம எடுப்போம். ஓகேங்களா? இதான் லாஜிக்கு. ஓகேங்களா? அதனால தான் நம்ம அங்கே இருக்க 24,200ன்ற கால் ஆப்ஷனை எடுத்து பை பண்ணோம். ஓகேங்களா? அதே மாதிரி கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடைக்கல அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுக்கணும். அங்கே இருக்கிற புட் ஆப்ஷனை அவன் லோ கீழே இருக்கும்போது நம்ம அட்வான்ஸ் லோவில் கரெக்டாக இருக்கும்போது நம்ம எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 செட்டப்பில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கனாலே போதும். வேறு எங்கே மார்க்கெட் இருந்தாலும் உங்களுக்கு கவலையே பட தேவையில்ல. ப்ரீமியம் எஸ்டர்டே ஐ எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணணும். ஒன்று கீழே பிரேக் பண்ணணும், இல்லை மேலே பிரேக் பண்ணணும். இந்த மாதிரி செட்டப்பில் மட்டும் ட்ரேட் எடுங்க. மற்றபடி அட்வான்ஸ் லெவலில் தாண்டினவனே எடுக்கிறது, இன்சைட் மார்க்கெட்டில் போய்ட்டு அட்வான்ஸ் லெவலில் தாண்டினவனே எடுக்கிறது, அந்த மாதிரி இடம்லாம் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு லோவை பிரேக் பிரேக் பண்ணலைன்னா தான் டிமாண்ட் சப்ளை உங்களுக்கு தெரியும், புரியும். அப்போ தானே அது ஒரு மோடர்ன் நடந்தால் தான் நீங்கள் போய்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஒரு திருட்டு நடந்தால் தான் நீங்கள் அதை போய் கண்டுபிடிங்க. அந்த மாதிரி ஒரு எஸ்டர்டேயை பிரேக் பண்ணுறோன்னா டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். எஸ்டர்டேயை பிரேக் பண்ணல அப்படின்னா டிமாண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால் புட் ஆப்ஷன் எஸ்டர்டேயை தாண்டலை அப்படின்னா செல்லர்ஸ்க்கு அங்கே வேலை கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? மார்க்கெட் கீழே வராதுன்னு அர்த்தம். கீழே வரதான் தான் அவன் எஸ்டர்டேயை தாண்டி இருப்பான். புட் ஆப்ஷன் அவன் தாண்டலைனால மார்க்கெட் கீழே வராது. அவனோட ஹை என்னவோ அந்த ஹையை மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு வராது அப்படின்ட்டு தான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? அதாவது 300ன்ற புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 100. ஓகேங்களா? 24,300ஓட புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 110. அதை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 24,200ன்ற இடத்துக்கு அவன் வரமாட்டான்றது 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். அப்போது அங்கே இருக்கிற கால் ஆப்ஷன் ஃப்ரீயாக மேலே போவான். அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனானா. ஓகேங்களா? இதுலேயும் அட்வான்ஸ் லெவல்ன்றது ரொம்ப முக்கியம் காய்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் காய்ஸ். இன்றைக்கி ஒன்றுமே கஷ்டமே கிடையாது. ஓகேங்களா?
மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தான், ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எஸ்டர்டே லோக்கு இருந்தான். அப்போது 2 சைடு நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது. நம்ம ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் இருந்ததுனால கால் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தது. கால் ஆப்ஷன் எக்ஸாக்டாக க்ளீனாக அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருந்து ஓப்பனை தாண்டலாம். அதுக்கேற்ற மாதிரி புட் ஆப்ஷன் க்ளீனாக எஸ்டர்டேயை கீழே உடச்சி நான் இனி மார்க்கெட் கீழே வரமாட்டேன் அப்படின்றத 15 நிமிஷத்தில் சொல்லிட்டான். புட் ஆப்ஷன் எஸ்டர்டேயை கீழே உடச்சிட்டான் அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை தொட்டே ஆகணும் அப்படின்றது ரூல். ஓகேங்களா? ஆனால் 100% கிடையாது. இதை மைண்டில் வச்சுக்கணும். எல்லாருமே இது நம்ம இந்த மாதிரி தான் நடக்கும், சார் சொல்லிட்டாரு 100% இப்படி தான் போகும் அப்படின்ட்டு ஒரு கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. 5 ட்ரேட் சக்ஸஸ் ஆகும். 6வது ட்ரேட் இது எப்படி இருந்தாலும் லோ கீழே இருக்குது, லோ தொட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு லாட் அடிக்கிற இடத்துல 10 லாட் அடிப்பீங்க. 5 நாள் எடுத்த ப்ராஃபிட் ஒரே நாளில் போயிடும். அதுதான் அங்கே டிசிப்ளின் ட்ரேடுன்னு நம்ம சொல்ல வரும். அங்கே தான் உங்களுக்கு சைக்காலஜி, அங்கே தான் மணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே வரும். ஓகேங்களா? இதை தான் நம்ம டிசிப்ளின் ட்ரேடுன்னு சொல்கிறோம். அப்போது நீங்கள் ஒரே மாதிரி ட்ரேட் எடுக்கணும், ஒரே மாதிரி மணி மேனேஜ் பண்ணணுன்றதை இந்த இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப டீப்பாக ஆணித்தனமாக சொல்கிறோம். ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணிங்க. எல்லாருமே ஸ்டூடெண்ட் எல்லாருமே இந்த செட்டப்பில் மட்டும் ட்ரேடு எடுக்கிறேன், நான் இதை மட்டும் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எடுத்து அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போதுமானது. வேறு எந்த செட்டப்லேயும் என்ட்ரி வராது. முதல்ல உங்களுக்கு இந்த மாதிரி செட்டப்பில் தான் வருமே என்ட்ரி அதிகமாக. ஒரு மாதத்தில் 20 ட்ரேட் இப்படி தான் வரும். ஒரு 7 ட்ரேட் வேணால் வேறு மாதிரி போகும். ஓகேங்களா? அதாவது இன்சைட் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகி நடுவில் இருக்கும், ப்ரீமியமும் நடுவில் இருக்கும், மார்க்கெட்டும் நடுவில் இருக்கும். அப்போ கூட நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கணும்? ஐயை போய் தொட்டாலோ லோவை போய் தொட்டாலோ காலோ புட்டோ தொடும்போது தான் ஆப்போசிட்டே நீங்கள் எடுக்க முடியும். அந்த மாதிரி செட்டப் ரேராக தான் வரும். சில டைம் ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. நடுவில் இருந்துட்டு எதனா ஒரு ஐயோ லோவையோ போய் தொடும்போது நீங்கள் ஆப்போசிட் எடுக்கணும். ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி செட்டப்பில் எக்ஸாக்டாக லோலேயே ஓப்பன் ஆகுறது, ஐலேயே ஓப்பன் ஆகுறது, ஐயை உடைக்கிறது, ஐயை உடைக்காமல் உள்ளே வர்றது, இந்த மாதிரி இடத்துல ட்ரேட் எடுக்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருமே நீங்கள் நம்மளை சாட்டில் கூப்பிடலாம், வாய்ஸ் மெசேஜில் டவுட் கேட்கலாம். டவுட் பெரும்பாலும் வராது. ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் இன்டெப்த்தாக எல்லாமே சொல்லியிருப்போம். அதனால் எந்த டவுட்டும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா கைஸ்? இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் கைஸ். இதை நம்ம ரொம்ப அழகாக நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். வருஷக்கணக்காக நம்ம இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது, எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ஓகேங்களா? அதனால் ஈஸியான என்ட்ரி தான் இன்றைக்கி, கஷ்டமே கிடையாது இன்றைக்கி. ஓகேங்களா? 2 சைடு மாற்றி மாற்றி கால் போட்டு பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு திணறுவாங்க. அது கூட புது ஸ்டூடெண்ட் தான். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெளிவாகவே எடுப்பாங்க. ஏன்னா ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு விட்டுருவாங்க இன்சைட் மார்க்கெட்டில். ஓகேங்களா? இந்த மாதிரி என்ட்ரிலாம் மிஸ் ஆகக்கூடாது கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி ரொம்பவே சூப்பரான, இன்றைக்கி எக்ஸ்பெரி வேறு சூப்பராகவே இருந்ததுன்னு வச்சுக்கலாம். எல்லாமே 0 அடங்கிடுச்சு எல்லாமே. ஓகேங்களா? ஓகே கைஸ், திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும்னு நினைக்கிறோம், கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் இருக்குது. அதில் காண்டாக்ட் பண்ணி எல்லோரும் வாங்குகிற ப்ரைஸில் தான் நம்ம வச்சுருக்கோம். இது கூடிய ஸ்டாக் ஆப்ஷனும் நம்ம தரோம் கம்மி ப்ரைஸில். எல்லோரும் வாங்கி பெனிஃபிட் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.